ஜெயிலர் 2 படம் மார்ச் 2ஆம் வாரத்திலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க இருக்காங்க. ஏற்கனவே ஸ்கிரிப்டில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய சொல்லியிருக்காராம் நம்ம ரஜினிகாந்த். இப்போது பெரிய இடத்துல இருந்தும் ஹாப்பி நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஜெயிலர் முதல் பாகத்தில் மேத்யூ கதாபாத்திரத்தில் மோகன்லாலும், நரசிம்மன் கதாபாத்திரத்தில் சிவராஜ்குமாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இவர்களது நடிப்பு அனைவரையும் வெகுவாக கவர்ந்திருந்தது. படத்திற்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் 2ஆம் பாகத்தில் இவர்கள் இருவருக்கும் முக்கிய பங்கு கொடுக்குமாறு ஸ்கிரிப்ட் எழுத சொல்லியிருந்தார் சூப்பர் ஸ்டார். முதல் பாகத்தை விட அடுத்த பாகத்தில் நீண்ட நேரம் அவர்கள் திரையில தோன்றுமாறு கதை. இதனிடையே சிவராஜ்குமாரோட உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால அவர் அமெரிக்கா சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தார். அவருக்கு புற்றுநோய் இருப்பதனால இந்த படத்தில் அவர் நடிப்பது பெரிய கேள்விக்குறியாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது அதற்கு நல்ல செய்தி கிடைச்சிவிட்டது. இதனால் ரஜினி முதல் இயக்குனர் நெல்சன் வரை உற்சாகமாக வேலை செஞ்சுட்டு வராங்களாம். சிவராஜ்குமார் ஜெயிலர் 2 படத்திற்கு 20 நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருக்காராம். மே மாதற்குள்ள தன்னுடைய காட்சிகளை எல்லாம் முடிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜால் எடுக்கப்படுது. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் மார்ச் மாதத்தோடைய எடுக்கப்படுது. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் மார்ச் மாதத்தோடைய முதல் வாரத்தில் படப்பிடிப்பு முடியும் என்று சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாராம். அதனால் இனி அவர் பிரச்சனையே இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க கிளம்பிடுவார். கொஞ்சம் மாதம், அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் இணைய போகிறதா சொல்லப்படுது. மேலும் ஜெயிலர் 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் ரஜினியே நடிக்க போகிறாராம். இதுதான் இந்த படத்துடைய ஹைலைட். மேலும் ரஜினி டூப்பெல்லாம் வேண்டாம், நானே எல்லா சீன்ஸ்லையும் நடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்சன் கிட்ட சொல்லியிருக்காராம். மேலும் முழுக்க முழுக்க கமர்ஷியலாக உருவாக்கப்பட்டிருக்க இந்த படத்தில் பாலகிருஷ்ணாவுக்கும் ஒரு சின்ன ரோல் கொடுக்கும்படி நம்ம ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். அதாவது தெலுங்கு உலகின் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பாலகிருஷ்ணா இப்போ ரஜினியோடு சேர்ந்து தமிழில் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இதனால் 2 மாஸ் மகாராஜாவும் இணையும் போது கண்டிப்பாக இந்த படம் சம்பவம் பண்ணும் என்பதில் உறுதியாக நம்ம ரஜினி இருக்கார். அதனால் ஜெயிலர் 1 போலவே ஜெயிலர் 2 படமும் சம்பவம் செய்யும். கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே, அதாவது 1500 கோடிக்கு மேலே வசூல் செய்யும். ஏன்னா கூலி படத்தை தான் 1000 கோடி வசூல் செய்யும் சொல்லப்பட்டு வருது. இந்த படம் 1500 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படம் எந்த அளவுக்கு வரும்? நல்லா இருக்குமா, இல்லை பாகம் 2 படங்கள்னாவே ஓடாமல் போயிடுமே, அந்தமாரி மாறிடுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.